விருதுநகர் குமாப்பட்டி பகுதியில் வெறிநாய் கடித்து 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பெண்ணை வெறிநாய் கடிக்கும் அதிர்ச்சிகர காட்சியை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். என்ன நடந்தது, விவரங்க? நிச்சயமாக வத்திராயிருப்பு அருகே கூமாப்பட்டி பகுதியில் வெறிநாய் கடித்து 20க்கும் மேற்பட்டவர் வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பேக்கரி கடைக்கு பணிக்கு சென்ற பெண்ணையும் வெறிநாய் கடித்து அந்த சிசிடிவி காட்சியை வெளியாகி பரபரப்பாக ஏற்படுத்தி வருகிறது. தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே வெறிநாயின் தொல்லை என்பது அதிகரித்து பல்வேறு நபர்களை வெறிநாய் கடித்து வருகிறது. வெறிநாய்களை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் தமிழக அரசும் தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததும் வெறிநாய்கள் தொல்லை இன்னும் கட்டுக்குள்ள கொண்டு வரவில்லை. இந்த நிலையில தான் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள கூமாப்பட்டி பகுதியில் கடந்த 2 தினங்களாக வெறிநாய் சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் கடித்து வருகிறது. காயமடைந்தவர் எல்லாமே வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. வெறிநாய் இன்னும் பிடிக்க முடியாம பேரூராட்சி நிர்வாகம் திணறி வருகின்றன. இன்று காலையில பேக்கரி வேலைக்கு சென்ற ஒரு பெண்ணு ஒரு வெறிநாய் கடிக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது. உடனடியாக பேரூராட்சி நிர்வாகம் அந்த நாயை நடவடிக்கை பிடித்து ஊசி, அந்த ரேபிஸ் சொல்லக்கூடிய ஊசியை போட்டு கட்டுப்பாடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பொதுமக்களும் கூறுகிறாங்க. வெறிநாய் அச்சத்தால் தங்களது குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்பாம ஒரு சிலர் தங்களது வீட்டிலே வச்சிருக்கிறதா கூறப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தான் ராஜபாளையம் பகுதியில் ஒரு 70க்கும் மேற்பட்டவர்களை நான் வெறிநாய் கடித்து என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.